ஐயா கவலையா படாதீங்க. உங்க வீட்டு கல்யாணம் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணி நான் பாய்யோம். உங்க வீட்டு கல்யாணம். யோ அதாயா மாப்பிள. ஓ சம்பந்தி கூட விடுங்க. எனக்கு கடை குட்டி ஒருத்தர் இருக்கா. எவனா இவன் பண்ணி குட்டி மாதிரி பெத்து அவன் என்னையா பண்றான்? ஐயோ அவன் இன்ஜினியரிங்கா? ஐஐடி என்ஐடி ஐஐடி. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. ஐயோ உனக்கு என்னையா சந்தேகம்? போய் சமையல பாரியா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பையன் படிச்ச காலேஜ் பேர் கொஞ்சம் சொல்லுங்க. காளியாத்த காளியம்மன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. உன் பையனுக்கு என் பொண்ணு இருக்கிறதுக்கு வாழ்நாள் பூரா கண்ணி கல்யாணம் நானே வச்சு பாக்க போயா. ஐயோ சமந்தி சமந்தி யாருக்குமே தெரியும் இன்னொரு பையன் இருக்கா. இதே சமந்தி என்ன போறாரு இவன் பையனுக்கு அவன் தரமே இல்லாத படிப்பை கொடுத்துருக்கான். தொழில இருக்கிற ஈடுபாடுனாலயோ பட்டுனாலையும் போய் சேர்றதில்ல. அதுல இருக்கிற ஆடம்பரத்துக்காகவும் சொகுசுக்கும் அதான் போய் சேர்றாங்க. இதனாலதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சர் ட்ரைனிங்ன்றது ஒண்ணு போச்சு. இப்போ இன்ஜினியரிங், இன்னும் 10 வருஷத்துல மெடிக்கலும் அப்படிதான் ஆகுங்க. இப்படியே இருந்துச்சுன்னா தொழில சமையலை கெட்டு சிறு தொழில்கள் மற்றும் விவசாயம் தாங்க அழிஞ்சு போயிட்டே இருக்கும். சிங்கப்பூர் சைனாலாம் ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமா 2 வருஷமா ராணுவத்துல பணி புரிஞ்சிருங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டுல இருக்க ஒவ்வொரு குடிமகனும் விவசாயத்துக்காக பங்களிச்சிருந்தாலே நம்ம நாட்டோட பொருளாதாரம் எங்கேயோ போயிருக்குங்க. முதலாளி விஷயமே தெரியாதா? என்னதுடா பிரதமர் ஏதோ சாராயத்தை அறிக்கை விட்டுருக்காராமா. பிரதமர் சாராயம் அறிக்கை அப்ப இது இலவசமா தான் தர போறாங்க. ஐயா சொல்லியா? ஐயா ஏதோ அறிக்கையாமே ஏதாச்சும் இலவசம் உண்டா? இலவசம்லாம் இல்ல, சரக்கு 10 ரூபா தான். 10 ரூபா தானா? பரவாயில்ல. அப்ப எனக்கு 100 ரூபாய் தாங்க. உனக்கு விஷயமே தெரியாதா? என்னதுயா? முதல்ல கார்டு வாங்கிட்டு வாயா. கார்டா? அது என்னது? யோ முதல்ல தாலுகா ஆஃபீஸ். தாலுகா ஆஃபீஸா? ஏயா சரக்குல அங்க புள்ள ஆரம்பிச்சிட்டாங்களா? யோ போயா படிக்காதயா. ஓ சரிங்க சரிங்க. இரு ஐயா அதுக்கு முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போனி. அது எதுக்குயா? யோ டார்ச்சர் பண்ணாதயா. போயா சரியா ஆர்டிஓ ஆஃபீஸ். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுப்பா என்ன விஷயம்? ஒயின் ஷாப்ல இருந்து அம்சாங்க ஐயா. லைசென்ஸ் இருக்கா? இருக்குது இதாங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுப்பா. குடிக்கிறதுக்கும் இந்த டிரைவிங் லைசென்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? சரக்கு விக்கிறது யாரு? கவர்மெண்ட். குட்டி வண்டி ஓட்டி போட்டு செத்தா யார் பொறுப்பு? கவர்மெண்ட் தானே பொறுப்பு. அதுல இருந்து நாங்க தப்பிக்கணும்ல, அதுக்கு தான் இது. ஓ சரி சரி சரி. அடுத்தது தாலுகாக்கு போடா. ஐயா சொல்லுங்க சார். ஐயா ஒயின் ஷாப்ல இருந்து வந்தாங்க ஐயா. லைசென்ஸ் ரெனியூ பண்ணியாச்சா? பண்ணியாச்சு ஐயா. சரி ஆதார் கார்டு கொடு. ஆதார் கார்டு தாங்க ஐயா. என்னையா ஆதார் கார்டு உன் முகம் மாதிரி இல்ல ரிஜெக்டட். நல்லா பாருங்க யா புடிச்சதா பாருங்க. ஓ ரிஜெக்டட் பா. யோ அம்மா சத்தியமா சொல்ல உன் ஆதார் கார்டு உன் மூஞ்சி உன மாதிரி இருக்கு. நீ என்ன தெரியல பண்ற? அவன் குடின்னு 1.5 வருஷமா சுத்திங்க. குடியா காடா. வெட்டியுடன் திரும்பி வா. ஐயா நீங்க கேட்ட கார்டு எனக்கு சரக்கு ஒரு 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாய்க்கா? ஒரு ஆளுக்கு ஒரு கார்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெக்கு தான். ஒரு பெக்கு தானா? டேய் இதுக்காக நான் 1.5 மாசம் சுத்தினேன். சரி ஆமா இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல ஒத்துக்க மாட்டாங்களே, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. எப்படி பாஸ்? நம்ம நாட்டுல சாராய ஃபேக்டரி வச்சு நடத்ததே நம்ம அரசியல்வாதிக்கு தானே. ஆமா எங்க இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கலாம் தன்னோட சாராய ஃபேக்டரி இழுத்து முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி ஒத்துக்கிட்டாங்கயா. என்னவோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்ப குடிக்க போறேன். நான் யாருக்கு என்னப்பா வேணா சொன்னேன், குடிக்க விடுங்களா நிம்மதியா. இந்த திட்டத்தோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன எனக்கு சொல்லி தொலை. இந்த போட்டு ஒரு ஐடி கார்டு டேக் அதை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெனியூ வேற பண்ணணுமா. 3 மாசம் ரெனியூ. இதை கொஞ்சம் குடி. எனக்கு குடிய வேண்டாம். டே ஏப்பா சாமிங்களா நீங்களும் உங்க திட்டம் போங்கடா. குடிப்பழக்கத்தை நிறுத்தணும். அது குடிக்கிற ஒரு மனுஷனுக்கு தோணணும். அதுக்கு கடுமையான சட்டங்கள் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி வினோதமான ஒரு திட்டமே போதும். குடியை நிறுத்தினாலே நாட்டில் நடக்கிற நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸை தடுக்கலாம். பொங்கல் வருது. எனக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் முக்கியமான விஷயம். ஜீன்ஸ் பேண்ட்ல இங்க கிழிஞ்சிருக்கணும், இங்க தொங்கணும். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வாங்கி தர முடியாது. பாரம்பரியமான வேஷ்டி சட்டெல்லாம் வாங்கி தருவேன். என்னப்பா நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்கிற மாடல்பா, ஃபேஷன்பா, யூத்பா. கதை யார் சொல்லு. இதுதான் பட்டம். எங்க இல்லவே இல்ல. ஓ வச்சுக்கமா இதான் பட்டம். இதுதான் நூலு. சரி இந்த பட்டம்ங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ். சரி இந்த நூலுங்கிறது தான் டிசிப்ளின். ஓ பட்டம்ன்றது ஸ்டூடெண்ட், நூலுங்கிறது டிசிப்ளின். சரி பட்டம் விடலாமா? விடலாமே. அப்பா அந்த நூல் அறுத்து விடுப்பா. பட்டம் ஒன்றும் ஹைட்ல போகும். இப்ப பாரு மத்தல எவ்வளவு ஹைட்ல போகுது. இப்ப அப்பா அப்படியே கொஞ்சம் கும்பிட்டு வந்துச்சுப்பா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பட்டம்
அந்த காலத்துல வெள்ளக்காரன் உஷாரா தண்ணி சேர்த்து ரெயின் ரெயின் போவேன்னு பாட்டு பாடிட்டான். நம்பாளுங்க வான் சிரிப்புன்னு அதிகாரம் எடுத்துட்டு தண்ணியை மீன் எடுத்து இன்னைக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்பா நான் புக்லாம் நிறைய பார்த்துருக்கப்பா. இந்த தண்ணி எப்படிப்பா இருக்கும்? அதுவா மகனே, சரி நான் காமிக்கிறேன், நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட தண்ணி இருக்குதுன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது, சரியா? இதுதான் தண்ணி தொண்டராய். எப்படி இருக்கு? அப்பா சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கா? செம்மையா இருக்குப்பா. குடிச்சு பாக்குறியா? டேய், வேலை எவ்வளவு விக்குது தண்ணி, குடிச்சு பாக்குறேன்ற பத்திரமா எடுத்து பீரோல குடி வை. குடிக்கூடாது. போ போ. தண்ணிங்கிறது பொக்கிஷம் மாதிரிங்க. அதை வீணடிச்சா வருங்காலத்தில் இப்படி தாங்க நடக்கும். அட மானங்கட்ட அப்பனே, ஒரு சாதாரண குடிகாரனுக்கு போய் என்ன கட்டி கொடுத்து என் வாழ்க்கையை அப்படி நாசம் நல்லா இருக்கியா? இரு மாப்பிள்ள வரட்டும், நாக்கு புடுங்கவன் நான் வார்த்தை கேட்கிறேன். அபிராமி அத்தா வந்துட்டான்டா. வந்துட்டாருங்க. என் மாப்பிள்ளே இப்ப தினம் குடிச்சிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் உன் அப்பா விட்டு காசுல குடிக்கிறேன், நான் வடிக்கிறேன், நான் குடிக்கிறேன். உனியா நோவுது. என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? இவரு என்ன வேணா சொல்லு, வளர்த்து மட்டும் சொல்லாத. கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் 40 கிலோ, இப்ப 85 கிலோ இருக்கா. அந்த காலத்துல ஜல்லிக்கட்டு காலமாட்டு அடிக்கிறதா நான் கல்யாணமே பண்ணேன். இப்பெல்லாம் அந்த மேல நிலைமை வந்துச்சுன்னா ஒரு ஆம்பளை கல்யாணமே நடக்காது. டேய், முதல்ல உன் பொண்டாட்டி போய் அடக்குடா, பேச டெய்லி குடிச்சு சொல்ல பண்ற. ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க உன்னை பார்த்து குடிக்காதானே வளருவாங்க. நாம பண்றது ஒர்க் ஆகுது, ரெஃபரன்ஸ் பண்ணலாம் தேவைப்படாது. என்னடே, நீ சின்ன வயசுல இருந்து ஆசையா எது தேவைன்னு பார்த்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அழகான 2 குழந்தைங்க இருக்கா, பொருட்கெல்லாம் முடிச்சுட்டு வரையடா. கேவலமா இல்லை உனக்கு? ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க. ஐயோ பக்கத்து வீட்டுக்காரருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துட்டாங்க. பாவம் நல்லா வாழ்ந்து நல்லா செத்துருக்காருங்க. அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்கு? கேவலம் தண்ணி அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்தாங்க. இது எவ்வளவு அசிங்கமா இருக்குங்க. நம்ம அம்மா பக்கத்து தெருவில் இருக்க கடையில போய் ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொன்னா கூட நம்ம வண்டி எடுத்துட்டு போகணும் தாங்க ஆசைப்படுவோம். யாராவது ஒருத்தராவது சைக்கிள்ல போகணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? சைக்கிள்ல போங்க, அப்பதான் உடம்பும் நல்லா இருக்கும், ஆக்சிடென்ட்ஸும் எதுவும் ஆகாம இருக்குங்க. ரோடு ஆக்சிடென்ட்ல தடுக்க எண் 1, மது அருந்திட்டு வாகனங்கள் ஓட்டக்கூடாது. 2, கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுட்டு தான் வண்டியில போகணும். 3, டூ வீலர் ஓட்டுறப்ப கட்டாயம் ஹெல்மெட் போட்டே இருக்கணும். 4, செல்போனை பயன்படுத்தவே கூடாது. 5, ரோடு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. லெஃப்ட்ல போனோம்னா லெஃப்ட்ல தான் போகணும், நான் ரைட்ல தான் போவேன்னா நீ மேலே தான் போவேன். வளைவுல முந்துகிற வாலிபன கேளுடா, நேரம் சரியில்லைனா ரோஜா பூ மாலடா. வளைவுல முந்துகிற வாலிபன கேளுடா, நேரம் சரியில்லைனா ரோஜா பூ மாலடா. தலையில நீயும் தான் ஹெல்மெட்டை தான் போடுடா, இல்லைனா உன்னை சுத்தி சாக்பீஸ் கோடுடா. தலையில நீயும் தான் ஹெல்மெட்டை தான் போடுடா, இல்லைனா உன்னை சுத்தி சாக்பீஸ் கோடுடா. எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, இவ்வளவு தூரம் உட்காந்து பார்த்துட்டு. வந்து வரோம். பார்த்தீங்கன்னா இவன் பேர் இத்ரிஸ், இவன் பேர் ராம் சந்தோஷ், இவன் பேர் கிரண், இவன் பேர் திலீப், இவன் பேர் பிரகதீஷ், இவன் பேர் கோகுல்ராஜ் அண்ட் மை செல்ஃப் பிரவீன்குமார். நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இவன் வந்து ஐசிடி, இவன் வந்து ஏரோஸ்பேஸ், இவன் வந்து கெமிக்கல், இவன் வந்து ஐசிடி, சிவில் இன்ஜினியரிங். தேங்க்யூ, வெரி தேங்க்ஸ். வாய்ப்பளித்த